ஹாய். இப்போது தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கிற ஒரு சில விஷயம் இருக்குல்ல, நல்ல விஷயங்கள் ரொம்ப நல்லாவே நடக்குது. ஆனால் அது மேலெலாம் வந்து கரிய பூசுகிற மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள் மாதத்தில் ஒரு 3-4 கேஸ் இந்த மாதிரி காதில் விழும்போது வயிறுலாம் எரியுது. அதுவும் பொம்பளை பிள்ளைங்க பற்றி வச்சுருக்கிற பேரண்ட்ஸோட மனநலமை எனக்கு புரியுது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 3 வயசு குழந்த. நிறைய இடத்துல குற்றவாளிகளை உடனே நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்கல்ல, அவன் தான் குற்றவாளின்னு ஒரு 2 நாளோ 3 நாள்லையோ உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. நிறையா சிசிடிவி இருக்குது, நீங்கள் நல்லாவே இப்போ பார்க்குறீங்க, வேலை பண்ணுறீங்க. ஸோ 3 நாளில் தெரிஞ்சிருது. ஸோ தமிழக முதல்வர் மாண்புமிகு எங்கள் அண்ணன் ஜோசப் விஜய் ஆனால் நீங்கள் வந்து இந்த குற்றவாளிகளுக்கு புதுசாக ஒரு சட்டம் எழுதணும். இருக்கிற சட்டத்துக்கு பயந்துருந்தா இந்த மாதிரி குற்றம் கண்டினியூஸாக செயின் மாதிரி நடந்துட்டுருக்காது. புதுசாக நீங்கள் எழுதணும் ஒரு சட்டத்தை, கடுமையான தண்டனையாக இருக்கணும். ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான், இவன் தான் 100% குற்றவாளி அப்படின்னு விசாரிச்சுட்டு தண்டனை உடனே கொடுக்கணும். அந்த தண்டனை அடுத்து ஒருத்தன் அந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணுறதுக்கு யோசிக்கணும். துபாயில் அது பாசிபிளாக இருக்குல்லண்ணா, ஏன் நம்ம நாட்டில் பாசிபிள் இல்லையா? நீங்கள் மாற்றுங்கண்ணா. எவ்வளவோ மாற்றுறீங்க, எவ்வளவோ நல்ல விஷயம் நீங்கள் கொண்டு வர்றீங்க, வந்துட்டுருக்கீங்க. மெயினாக இந்த விஷயத்தை கொண்டு வாங்க. ரொம்ப பயமாக இருக்குது. பெண் பிள்ளைங்களை வச்சுட்டுருக்கிற என்ன மாதிரி பேரண்ட்ஸு அவ்வளோ பயமாக இருக்குது. நேற்று ஒர்க் முடிச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. ஆனால் உயிர் போய் உயிர் வருது. பயம், அவ்வளோ பயம். 10 நிமிஷம் லேட்டாக போகிறோமே, இன்னமும் ஏதோ மைண்ட் எங்கெங்கேயோ போகுது. அவ்வளோ பயமாக இருக்குது வர்ற கேட்குற நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது. அப்புறம் இன்னொரு விஷயம், இது என்னோட பர்சனல் திங்க், எனக்கு தோன்ற விஷயம் என்னென்னா, வந்தார வாழ வைக்கிற தமிழ்நாடு. ஓகே, எத்தனை நாளைக்கு வர்றவங்களையே வாழ வைக்க போகுது? தமிழ்நாட்டிலே பிறந்து வாழ்ந்துட்டுருக்கிற எத்தனை பேர் அதர் ஸ்டேட்டுக்கும் வெளிநாடுகளுக்கும் போய் பொழப்பு தேடி போகிறவங்க இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் திரும்பி பார்த்தா ஃபுல்லாக நார்த் இண்டியன்ஸ், பீகாரி, உத்தரப்பிரதேசம், இந்த மாதிரி ஆட்கள் தான் அதிகமாக இருக்காங்க. பொழப்பு தேடி வந்தவங்க இன்னைக்கு இப்படி கை வைக்கிற அளவுக்கு போயிருக்கானுங்க. அங்கே நான் கேள்விப்பட்ட வரைக்கும், எனக்கு பெரிய அளவில் இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த உத்தரப்பிரதேசம், பீகார் சைட்லலாம் நிறையா ரேபிஸ்ட், நிறையா பாலியல் வன்கொடுமைகள், இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். அங்கேருந்து இங்கே நிறைய பேர் வந்து வாழ்வாதாரத்தை தேடி வந்து வாழ்கிறவங்க, பிழைக்கிறவங்க நிறைய இருக்காங்க. ஆனால் அங்கே அந்த மாதிரி எந்த மாதிரி தப்பு பண்ணிவிட்டு இங்கே வந்தாங்கிறது யாருக்காவது தெரியுமா? அங்கே ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு ஓடி வந்து கூட இங்கே வாழ்கிறவங்க இருக்காங்கல்ல. அப்படி ஒருத்தன் தான் இன்றைக்கி இந்த தப்பு பண்ணியிருப்பான். வந்தார வாழ வைக்கிற பூமின்னு நம்ம வாழ முடியாமல் போயிட்டுருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக இந்த சென்னையில் வீடு கொடுக்குறதுல ஆரம்பித்து வேலை கொடுக்குறதுலேருந்து எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்